ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா எக் மசாலா. இந்த எக் மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசைக்கெலாம் நல்ல சைடிஷ். இந்த எக் மசாலா இப்போ எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை தான் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையை இதே மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எக் கட்டர் இருந்தால் எக் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க, இல்லைனாட்டி இதே மாதிரி நைஃப் வச்சே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிச்சி இருக்க எல்லா எக்ஸையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூடவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி பூண்டு இஞ்சி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வரதுக்காண்டி நான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மத்தல் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி இந்த எக்கில் நல்லா இறங்கணும், அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எக் இந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா உங்களோட எம்மியான எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துன்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.